ஜப்பான் நான் போயிருந்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜப்பானில் நான் என்னென்னா, ஒரு ட்ரெயினில் ஏறி வால்ட் டிஸ்னி லேண்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் ஸ்டேஷனில் நிற்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ ஒரு பள்ளி மாணவிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மாணவிகள் வராங்க. அவங்களும் ட்ரெயினில் ஏறுறதுக்காக நிற்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாம் இந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. ஸோ அது எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி அப்பப்போ வரும், வந்து போயிடும். அப்போ ட்ரெயின் வருது, உடனே ஏறுறதுக்கு அந்த போகிறாங்க. போகும்போது ஒருத்தர் வேகமாக போகிறவர் ஒரு பாப்கார்னை தட்டி விட்டுறாரு, அது கொட்டிடுது. உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாணவிகளை பார்த்து யாரை ஏறாதீங்க நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு அந்த பாப்கார்னை பொறுக்கி எல்லாம் அந்த குப்பையில் போட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் போனாலும் போகலாம், இதில் போகாதீங்க. எப்படி ஒரு ஒரு ஒழுக்கம், அறநெறியோடு கூடிய அது பழக்க வழக்கத்தை ஆமாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்க யாருமே அந்த ட்ரெயினில் ஏறல, எல்லாம் அந்த பாப்கார்னை பொறுக்கி எல்லாம் குப்பையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிவிட்டு அப்படி தான் போகிறாங்க. அதே போல் அதை தட்டி விட்டார்ல தவறா, அவர் மேலேயும் யாரும் சண்டை போடலை. 2 வித்தையும் பார்க்கணும். அதான் இங்கே உடனே என்னன்னா அவன் சொக்காய போய் பிடிப்பான், அவளை அனாவசியமாக சண்டை போட்டுட்ருப்பான். இது கொட்டினது மாதிரி தான் இருக்கும். 2 வேலையும் செய்யலை, அவளையும் திட்டலை, இவங்க ட்ரெயின்லேயும் ஏறல, இவங்களை எடுத்து போட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் போகலான்றாங்க. ஸோ அப்போ ஒழுக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே அவங்க சொல்லித்தர்றாரு. அதுதான் ஒரு மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனால் ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பதற்காகத்தான் ஞானிகளும் மகான்களும் வந்திருக்காங்க.